Dear friends, நமக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான சில எக்ஸல் சார்ட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஷீட் 1 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட பேரும் அவங்க 2023 வருஷம் எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்களோ அந்த டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்ட்ரான இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இங்கே ஒரு பார் சார்ட்டை க்ரியேட் பண்ணணும். அது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல டேட்டா என்ட்ராக இருக்கிற ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும். நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் ஆல்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு F1 பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே சார்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த சார்ட்டை இந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ இங்கே இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கிற சார்ட்டு ஸ்டைல்ஸை ஓப்பன் பண்ணி இதை நமக்கு தேவையான மாதிரி ஃபார்மேட் பண்ணலாம். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே உள்ள சார்ட்டு ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபார்மேட் பண்ணலாம். இப்போ நான் ஷீட் 2 ஓப்பன் பண்ணுறேன். ஷீட் 2ல் ஷீட் 1ல் இருந்த அதே டேட்டாவை என்டர் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டாவை என்டர் பண்ணி நான் இந்த சார்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சார்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் 2024 உள்ள சேல்ஸ் டீட்டெயில்ஸை இங்கே என்டர் பண்ணேன். இந்த சார்ட்டில் 2024 வருஷத்தோட சேல்ஸ் டீட்டெயில்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும். அதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாம் இப்போ என்ட்ரு பண்ண இந்த 2024 வருஷத்தோட சேல்ஸ் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணுறதுக்கு நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு C பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது காப்பி ஆயிடுச்சு. இப்போ இந்த சார்ட் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இந்த சார்ட்டு செலக்ட் ஆகிடும். நாம் காப்பி பண்ணின இந்த டேட்டாவை இந்த சார்ட்டில் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு V பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஆரஞ்சு கலர் எந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுது, அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் எந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இல்லை. அதை கொண்டு வர்றதுக்கு இங்கே ப்ளஸ் சிம்பல் தெரிகிற இந்த சார்ட் எலிமெண்ட்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த லெஜெண்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணோன்னா அந்த டீட்டெயில்ஸு தெரியுது. இந்த ப்ளூ கலர் இயர் 2023, இந்த ஆரஞ்சு கலர் இயர் 2024 அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸு தெரியுது. அடுத்து இந்த ஷீட்டில் உள்ள இந்த டேட்டாவை ஹைட் பண்ணிவிட்டு இந்த சார்ட்டை பெருசு பண்ண போகிறேன். அதுக்கு டேட்டா என்ட்ராக இருக்கிற இந்த காலம்ஸை செலக்ட் பண்ணி இதை ஹைட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஹைடை கிளிக் பண்ணுறேன். இந்த டேட்டா ஹைட் ஆயிடுச்சு. அதே சமயம் இந்த சார்ட்டும் ஹைட் ஆயிடுச்சு. இப்போ ஹைடான இந்த டேட்டாவை நான் அன்ஹைட் பண்ணுறேன். இப்போ டேட்டாவை அன்ஹைட் பண்ண உடனே சார்ட்டு தெரிய ஆரம்பிக்குது. இங்கே சார்ட்டு தெரியணும். அதே சமயம் இந்த டேட்டாவை ஹைட் பண்ணணும். அதுக்கு நான் இதை மூணையும் செலக்ட் பண்ணி இதை ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணிவிட்டு இந்த சார்ட் ஏரியா மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகுது. இதில் செலக்ட் டேட்டாவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவொடனே செலக்ட் டேட்டா சோர்ஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் கீழே இருக்கிற இந்த ஹிட்டன் அண்ட் எம்டி செல்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஷோ ஆல் டேட்டா இன் ஹிட்டன் ரோஸ் அண்ட் காலம்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது செலக்ட் ஆன உடனே இந்த சார்ட்டு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இங்கே இருந்த டேட்டா ஹைட் ஆகிடுச்சு. இந்த சார்ட்டு தெரியுது. இப்போ இதை செலக்ட் பண்ணி நான் பெருசு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள என்ட்ரான டேட்டா கண்ணுக்கு தெரியலை. சார்ட்டு மட்டும்
கண்ணுக்கு தெரியுது. அதை நமக்கு தேவையான அளவு பெருசாக்கிக்கலாம். அடுத்து இதில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். அதாவது ஹெட்டிங்கில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணி அதை ஃபார்மேட் பண்ணி அதில் இயர் 2023ன்னு என்டர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இங்கே இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி ரெக்டாங்குலர் ஷேப்பை செலக்ட் பண்ணி இங்கே வரைகிறேன். இப்போ இந்த ஷேப்பை இங்கே வரைஞ்சிட்டேன். இப்போ நான் இந்த சார்ட்டை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணால் இந்த சார்ட்டு தனியாக இருக்குது, நான் வரைஞ்ச அந்த ஷேப்பு தனியாக இருக்குது. இது ரெண்டையும் ஒன்றா கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்கிறேன், இதை delete பண்ணிடுறேன். முதல்ல நான் இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பை செலக்ட் பண்ணும்போது இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணலை. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் அந்த ஷேப்பை வரைகிறேன். இப்போ இதில் வரைஞ்ச பிறகு நான் இந்த சார்ட்டை மூவ் பண்ணுறேன். இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா மூவ் ஆகுது. இப்போ இதை நான் ஃபார்மேட் பண்ணுறேன். வேறு கலர் கொடுக்குறேன். கலர் கொடுத்துட்டு இந்த அவுட்லைனை ரிமூவ் பண்ணுறேன். நோ அவுட்லைனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் இதில் இல்லை. இதை கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். இப்போ இந்த ஹெட்டிங்கில் இயர் 2023ன்னு டெக்ஸ்ட்டை என்டர் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த இடத்துல மவுஸை வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கர்சர் பிளிங்க் ஆகிறது தெரியுது. இப்போ இயர் 2023ன்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறேன். இதோட சைஸை கூட்டுறேன். இப்போ இந்த ஃபாண்டை மாற்றுறேன். மாற்றிட்டு இதை சென்டரில் கொண்டு வரணும். அதுக்கு இதுக்கு முன்னாடி மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு கீபோர்டில் ஸ்பேஸ் பாரை விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இது இப்போ சென்டரில் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் உள்ள ஹெட்டிங்ஸை நாம் ரொம்ப ஈஸியாக ஃபார்மேட் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.